அரசியல் சூடு பிடிக்கும் மோதல். சென்னை மேயர் மீது டிவிகே எம்எல்ஏ கடும் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். மாநகராட்சியில் பெரிய அளவில் ஊழல் நடக்குது. டிவிகே தரப்பின் அதிரடி குற்றச்சாட்டு. இது முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு. மேயர் பிரியா தரப்பின் நேரடி பதில். இப்போ இந்த விஷயம் நேரடி அரசியலா மோதலா மாறிடுச்சு. இந்த பக்கம் நடிகர் விஜயின் புதிய ஆட்சி டிவிகே, மற்றொரு பக்கம் எதிர்க்கட்சியாக இருக்கும் டிஎம்கே. இது சாதாரண குற்றச்சாட்டா அல்லது பெரிய அரசியல் காசா ஆரம்பமா? மீடியா முழுக்க இப்போ இந்த நியூஸ் தான் ட்ரெண்ட். உண்மை என்ன? விசாரணை வருமா? அடுத்தடுத்து என்ன நடக்கும்? இந்த விஷயம் இன்னும் சூடு பிடிக்க போகும் போல இருக்கு. பாஜகவை சேர்ந்த முன்னாள் மாநில தலைவர் கே அண்ணாமலை ஜூன் 2 2024 அன்று கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளார். கட்சியில் கூட்டணி மற்றும் அரசியல் அணுகுமுறைகளில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை இந்த முடிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் தமிழ்நாட்டில் ஒரு புதிய சுயாதீன அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளார். இந்த இயக்கம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோயம்புத்தூரில் பயிற்சி மையம் அமைத்து எதிர்கால அரசியல் தலைவர்களை உருவாக்கும் திட்டமும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய முயற்சி வரும் தேர்தல்களில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தற்போது முக்கிய கேள்வியாக உள்ளது. இந்த செய்தியின் முழு விவரங்கள் கமெண்ட் பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் குறித்து கருத்துக்களை பதிவு செய்யலாம். இப்போ உலகையே அதிர்ச்சி அடைய வைத்த ஒரு பிரேக்கிங் நியூஸ். அறிவியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 2026 உலக வெப்பநிலை வரலாற்றிலேயே மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது. அதற்கான காரணம் பிளாஸ்டிக், கார்பன் உமிழ்வு மற்றும் கட்டுப்பாடின்றி நடக்கும் தொழில்துறை மாசு. இந்தியாவில் மிஷன் லைஃப் திட்டம் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் ஒழிப்பு, மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் பசுமை திட்டங்கள் வேகமெடுத்து வருகின்றன. ஆனால் நிபுணர்கள் சொல்வது, இப்போ நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலம் ஆபத்தானது. ஆனால் இந்த வெப்பநிலை கட்டுப்படுத்த உலக நாடுகள் எடுக்க போகும் அதிரடி முடிவு என்ன தெரியுமா?